கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்துள்ளார். ஸ்ரீதர், இந்த கொலைக்கான பின்னணி என்னன்னு தெரிய வந்திருக்கா? யார் இந்த கொலையில் ஈடுபட்டுள்ளது? விவரம் என்ன? காராவணிகுப்பம் பகுதியில் கடந்த 15ஆம் தேதி காலை கமலேஸ்வரி, அவரது மகன் சுகந்த்குமார், அவரது பேரன் நிஷாந்த் ஆகிய 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கு துர்நாற்றம் வீசவே அருகில் இருந்த வீட்டின் கார் இது சம்பந்தமாக தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சண்முகவேல் என்பவர் தான் இந்த கொலையை செய்திருக்கலாம் என அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை கைது செய்து அவரை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அவருக்கு தொடர்ந்து நெருக்கடியும் கொடுத்தது. அவர் குடும்பத்தை 4 பேரை வைத்து விசாரணை மேற்கொண்டது. ஆனால் திடீர் திருப்பமாக அதே பகுதியை சேர்ந்த சங்கர் ஆனந்த் மற்றும் ஷாகுல் அமீத் ஆகிய இருவர் இந்த கொலையை செய்ததாக தற்போது காவல்துறை செய்தி குறிப்பு மூலம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த சங்கர் ஆனந்தும் ஷாகுல் அமீதும் கடந்த 12ஆம் தேதி இரவு திட்டமிட்டு அவர் வீட்டில் மறைந்திருக்கிறார்கள். 8 மணிக்கு கதவு திறந்திருக்க போது அவர் படியின் அருகே மறைந்திருந்து அதன் பிறகு இரவு கதவை தட்டி அவர் சுகந்தகுமார் வெளியே வரும்போது அவரை வெட்டியுள்ளார். அதன் பிறகு சுகந்தகுமார் உள்ளே சென்ற போது அவரை தொடர்ந்து வீட்டுக்குள் சென்றும் வெட்டி அவரது தாய் கமலேஸ்வரி மற்றும் அவரது பேரன் நிஷாந்த் ஆகிய 3 பேரையும் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு வீட்டில் சில நகைகளும் பணமும் திருடி சென்றிருக்கார்கள். திருடி சென்று விட்டு அங்கே அந்த பகுதியிலே மறைந்திருக்கிறார்கள். அதன் பிறகு 14ஆம் தேதி இரவு மீண்டும் அந்த 3 பேரையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு சென்றதாக தற்போது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்குது. தொடர்ந்து இந்த இருவரையும் வைத்து சங்கர் ஆனந்த் மற்றும் ஷாகுல் அமீத்தை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காரணம், இவர்கள் உடனடியாக வேறு யாரெல்லாம் இருக்கலாம் என கோணத்தில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காருக்கு இது சம்பந்தமில்லை என தற்போது தெரிய வந்துள்ளது. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.